ஹலோ நண்பர்களே, குவைத்திலேருந்து ஊருக்கு போகிறதற்கு ஆன்லைனில் மட்டும் டிக்கெட் போட்டுறாதீங்க. பெரிய பிரச்சனை இருக்குது. அனுமதி இல்லாமல் ஒர்க் ஷாப் நடத்திய வெளிநாட்டவர் கைது செய்யப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்கார். என்ன காரணம் அப்படிங்கிறதையும், முபாரக் அல் கபீரில் 10,000 கிலோ அளவிற்கு கெட்டுப்போன உணவுப் பொருட்கள், காய்கறிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஹோட்டல்களில் சாப்பிடும்போது ரொம்பவே கவனமாக சாப்பிடுங்க. குவைத்தினுடைய தொலைத்தொடர்பு அதேபோல் ஆப்லாம் மொபைலை குவைத் கவர்மெண்ட் கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வதந்தியாக பரவிட்டு இருக்குது. அது சம்பந்தமான எச்சரிக்கை பதிவும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் ஒரு ஆட்டு பண்ணையில் வைத்து ஒரு வெளிநாட்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காரு. இந்த ஒர்க் ஷாப்பிற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இவர் பாட்டுக்கு நடத்தியிருந்திருக்காரு. தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டு குவைத்தினுடைய அரசு அதிகாரிகளால் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்காரு. திரும்பவும் இவர் குவைத்திற்கு வர முடியாது, ஃபிங்கர் வைத்து அனுப்பிடுவாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஃபிலுக்கு கீழே வேலை பார்த்தாலும் உங்களுடைய கஃபில் அனுமதியோட இந்த ஒர்க் ஷாப்போ அல்லது மற்ற இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விசா என்னவோ அந்த விசாவில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. கஃபில் சொன்னார் அப்படின்னு சொல்லி வேறு வேலையை செஞ்சு ஒரு வேளை முனிசிபாலிட்டியிலேருந்தோ அல்லது இன்ஸ்பெக்ஷன் டீம் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா கஃபில் கையை விரிச்சிருவார். நீங்கள் தான் சொந்த நாட்டிற்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக வேலையை பாருங்கள். முபாரக் அல் கபீரில் மினிஸ்ட்ரியிலிருந்து முனிசிபாலிட்டியிலிருந்து மிகப்பெரிய அளவில் உணவு பாதுகாப்பிற்காக ரைடு நடத்தப்பட்டிருந்துச்சு. இதில் 10,000 கிலோ அளவிற்கு உணவுப் பொருட்கள் கெட்டு போய் இருந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் அதேபோல் காய்கறிகள் மற்றும் கறி, அதாவது வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நான்வெஜ்ஜாக இருக்கக்கூடிய மீன், கறி போன்றவற்றை கைப்பற்றியிருக்காங்க. ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடிய வெளிநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் குவைத் தொலைத்தொடர்பு மற்றும் ஆப்ஸ் எல்லாம் தற்பொழுது இந்த ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்துச்சு. அது தவறான செய்தி. அந்த மாதிரி எந்த ஒரு கண்காணிப்பையும் குவைத் கவர்மெண்ட் செய்யலை. கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்பவும் போல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. குவைத்தினுடைய கவர்மெண்ட் அதை கண்காணிக்கலை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் போதைப்பொருள் வழக்குகளில் பிடிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மரண தண்டனை இப்போ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 6 நபர்கள் அந்த மாதிரி பிடிபட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு வரும்பொழுது தெரியும். ஏற்கனவே இப்போ தான் ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக 3 ஈரானியர்கள் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்ட 3 ஈரானிகள் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான செயல்பாடுகள் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, குவைத்திலேருந்து ஊருக்கு போனோம்னா நம்ம ஆன்லைன்லேயே பழைய மாதிரி டிக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் ஆன்லைனில் டிக்கெட்டை போட்டுறாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய டிக்கெட்டில் ஏதாவது பிரச்சனை, கேன்சல் ஆகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ முடிந்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ராவல்ஸ் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி ஊருக்கு போகிறதா இருந்தால் டிக்கெட் போடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் சார்ட்டர்டு ஃப்ளைட்டுக்கான ஷெடியூல்ஸ் இருக்கும். குறைந்த விலையில் டிக்கெட்டுக்கான ஆஃபர்ஸும் இருக்கும். ஏன்னா டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறைஞ்சபட்சமாகவே 200 தினாருக்கு மேலே தான் டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. 200லேருந்து 400 தினார் வரைக்கும் ஒவ்வொரு ரேஞ்சை பொறுத்து டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. நீங்கள் போடுற டிக்கெட்டு உங்களுடைய 1 மாதம் 2 மாதம் சம்பளமாக இருக்கலாம். அதை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதால இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன். அதே போல் ட்ராவல்ஸில் நீங்கள் போயிட்டு டிக்கெட் கேட்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சார்ட்டர்டு விமான சேவைகள் மூலமாக குறைந்த விலையில் இப்போ 200 தினாருக்கு மேலே இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு 180 190 தினாருக்குனா டிக்கெட் ரேட் கிடைக்கும். ஸோ முடிந்த வரைக்கும் ட்ராவல்ஸ்களோட கனெக்டிங்கில் இருங்க. ட்ராவல்ஸ் கிளப் குவைத், சுப்ரீம் ட்ராவல்ஸ், அதே போல் டிவிஎஸ், இந்த மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நிறைய பேர் குவைத்தில் ட்ராவல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட டிக்கெட் போடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.